அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபவுண்ட் ரூக்கிங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல ஜாக்சன் அடிக்கிறதுக்காக ஜெய் பிளான் பண்ணி அவங்களுக்கு போட்டியா வரக்கூடாது சொந்த தம்பியை போலீஸ்ல மாட்டிவிட அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப ஜெய் எப்படி சியாங்க மாட்டி விட்டாங்கன்னு தான் காட்டுறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தான் தம்பி சியாங் அவன் கம்பெனில பண மோசடி பண்ணதாவும் அதுக்கான ஆதாரத்தை தான் கண்டுபிடிச்சதால் தான் தன்னை கடத்த ட்ரை பண்ணதா கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா சியாங் பண மோசடி பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் வேணும்ல, அதையும் ரெடி பண்ணி கொடுத்திருப்பாங்க. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா கம்பெனில ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒரு ஆள் மூலமா தான். சேர்மன் தான் பசங்க மாட்டுக்க கூடாதுன்னு அவங்களுக்கு எதிராக இருக்க எல்லா எவிடன்ஸையும் டெலிட் பண்ண சொல்லிருப்பாரு. அவங்க மோசடி பண்ண பணத்துக்கான டீடைலையும் அந்த டேட்டாவெல்லாம் ஆல்ரெடி டெலிட் ஆயிருக்கு. ஜெயந்த ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மூலமா அந்த டேட்டா எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ண சொல்லிருப்பாங்க. அப்படி ரெக்கவர் பண்ணும்போது இவங்க பண மோசடியை பத்தின தகவலும் வெளியில வரும். அதுல ஜெய் பண மோசடியோட தகவலை மட்டும் டெலிட் பண்ண சொல்லிட்டு சியாங் பண மோசடி தகவல்களை மட்டும் காப்பி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி அவங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் தான் போலீஸ்ட்ட கொடுத்து தான் தம்பியை மாட்டி விடவும் போலீஸ் அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்சன்ல இந்த தம்பிக்கு அதாவது சியாங் கீழே என்னென்ன கம்பெனி இருக்கு, அவர் கீழே யார் யாரெல்லாம் வேலை பாக்குறாங்களோ அந்த முக்கியமான ஆளுங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படிதான் சியாங்கோட மனைவி, அவர் கீழே வேலை பார்க்குற டைரக்டர், இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம கம்பெனி சம்பந்தப்பட்ட முக்கியமான டாக்குமெண்ட்டை கொண்டு போறாங்க. உங்களை பல பேருக்கு டவுட் வந்திருக்கலாம், சொந்த கம்பெனிலேயே மோசடி பண்ணா அதுவும் தப்பான, அப்படி பண்ணாலும் அது தப்பு தான். இவ்வளவு பெரிய நிறுவனங்கிற போது இந்த நிறுவனத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல இருந்து பணம் வரும். நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் பணத்தை போட்டிருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் பணத்தை போட்டிருப்பாங்க. அதனால இங்க எந்த ஒரு தப்பு நடந்தாலும் சரி அது பண மோசடி தான். அதுல மக்கள் பணமும் இருக்கும். அதனாலதான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சியாங்கோட மனைவியை கூட்டிட்டு போறத ஹீரோவும் பாக்குறாரு. அதாவது அவருக்குள்ள இருக்க சேர்மன் பார்த்து தான் மகன் மருமக ரெண்டு பேத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு அந்த வருத்தத்துடைய தான் மகனோட ரூமுக்கு வராரு. அங்க இருக்கிறவனோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க சாங் வராரு. சேர்மன், நீங்க சொன்ன மாதிரி உங்க பசங்க பண்ண எல்லா மோசடிக்கான தகவலையும் நான் அழிச்சிட்டேன். அப்ப எப்படி இது வெளியில வந்துச்சு தெரியாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல. தப்பு ஓ மேல இல்ல சாங், இது எல்லாத்துக்குமே காரணம் என் பொண்ணு தான். அவ பண தப்புக்கான ஆதாரத்தை ரெடி பண்ணுன்னு சொல்ல இப்ப கட் பண்ணா சேர்மன் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. சேர்மனை பாத்துக்கிறதுக்காக அவங்க ஒரு வைஃப் பக்கத்திலேயே இருக்கவோ அந்த இடத்துக்கு மின்னும் வராரு. சேர்மனோட ஹெல்த் கண்டிஷன் இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. சீக்கிரமாவே இருக்கு முழிப்பு வந்துரும் பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் ஒரு ஸ்டாஃப் வந்து இங்க நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கதா சொல்ல டாக்டர் வெளியில வராரு. அந்த இடத்துல தான் ஜேவும் இருக்கு. மீடியா ஆளுங்களும் ஜே கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணதா கேஸ் வந்துச்சு, இப்போ உங்க தம்பி பண மோசடி பண்ணதா கேஸ் வந்துச்சு, இப்படி மாறி மாறி உங்க குடும்பத்துல இருக்கவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் அதுக்கு ஜேவும் மீடியா முன்னாடி தன்னை நல்லவங்களா காட்டிக்க என் குடும்பம் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் மீன் கூட சேர்மன் அட்மிட் பண்ண விஐபி வார்டுக்குள்ள வந்துருவாங்க. அங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தன் கணவர் கிட்ட கம்பெனில பல கோடி ரூபாய் பண மோசடி நடந்திருக்கணும், இதுக்கெல்லாம் காரணம் தம்பி சியாங் தானே. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணதா சொல்ல ஆனா இந்த மீனுக்கு நல்லா தெரியும் இது கண்டிப்பா தான் மனைவியோட வேலை தானே, எதுக்காக இப்படி மோசமா நடந்துக்கிற சியாங்கோட தம்பின்னு சொல்ல. ஆனா ஜெய் இதெல்லாம் கேட்க தயாரா இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் சேர்மன் சீட்டுக்கு எப்படியாவது போயாக்கணும், அது கிடைஞ்சலா தன் கணவர் கூட வரக்கூடாதுன்னு முக்கியமான வேலைக்கு அமெரிக்கா கிளம்ப சொல்றாங்க. நான் இங்க இருந்து கிளம்பினா சேர்மனுக்கான ட்ரீட்மெண்ட் யார் பாக்குறதுன்னு சொல்ல என் அப்பாவை பாத்துக்க புது மெடிக்கல் டீம் அரேஞ்ச் பண்ணதா ஜெய் பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையுமே சேர்மனோட வைஃபும் கேட்க அப்பதான் ஜெய்க்கு டேக்கிட்ட இருந்து கால் வருது. அவர் பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக, அதுக்காக தான் கால் பண்ணிருப்பாரு. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி டேவும் ஜெயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிருப்பாங்க. அப்ப டேவும் நீ சேர்மனாக நான் உனக்கு உதவி பண்றேன், உன் வழியில இருந்து உன் தம்பியும் தங்கச்சியும் தூக்குறதா சொல்லிருப்பாரு. அங்க என்னதான் நடந்திருக்குன்னு இப்ப காட்டுறாங்க. அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே அங்க நாமும் வந்திருப்பாங்க. அதான் சியாங்கோட மனைவி. அப்ப ஜேவும் ஜாய்சங்க சேர்மன் ஆகிற தகுதி என் ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு, என் வழியில யார் வந்தாலும் சரி அவங்கள தூக்கி போட எனக்கு தெரியும், அதுக்கு யாரோட உதவியும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல டேக்கிட்ட உங்க பொண்ணு உள்ள இருக்கா, உங்களால முடிஞ்சா வெளியில கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் அது எல்லாத்தையுமே சேர்மனோட மனைவியை கேட்டுட்டு டாக்டர் மீன் கிட்ட வராங்க. நம்ம சீக்கிரமாவே உன் மனைவி ஜெய்வை தடுத்து நிறுத்தணும், இல்லனா இது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையாக போதுன்னு சொல்ல கற்பனை இப்ப சாங்க தான் காட்டுறாங்க. ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற ஆளை தான் வந்து மீட் பண்றாரு. அவர் வந்து மிரட்டி சேர்மன் பசங்க பண்ண எல்லா மோசடியும் உன்னை டெலிட் பண்ண சொன்ன, அது எப்படி எவிடன்ஸா போலீஸ் கிடைச்சிச்சுன்னு கேட்டா அந்த ஆளு இதுக்கெல்லாம் காரணம் ஜெய் தானோ, அவங்க தான் என்ன மிரட்டி டெலிட்டான எல்லா ஃபைலையும் ரெக்கவர் பண்ண சொன்னாங்க, எனக்கு வேற வழி இல்லாம ரெக்கவர் பண்ணதா சொல்ல. அப்ப ஜே பண்ண மோசடிக்கான ஃபைல்ஸ் இருக்கு, அந்த தகவலை ரெக்கவர் பண்ணன்னு சொன்னா அந்த ஆடிட்டர் டிபார்ட்மெண்ட் ஆளும் அது சுலபம் இல்ல, அவங்க ஃபைல் கிடைக்காத அளவு பர்மனண்டா டெலிட் பண்ணதா சொல்ல. அப்பதான் சாங்குக்கு ஒரு ஐடியா வருது. சேர்மன் பசங்க ரெண்டு பேருமே பண்ண மோசடி ஃபைல் எல்லாத்தையுமே ஒரு காப்பி எடுத்து அவர் சேர்மன்ட்ட காட்டும் போது சேர்மன் அதை பத்திரமா அவரோட சேஃப் லாக்கர்ல வச்சிருப்பாரு. அந்த லாக்கர்ல இருக்க டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து அதை மறுபடியும் சிஸ்டம்ல ஏத்த சொல்றாரு. ஆனா இந்த ஆடிட்டர் ஜேவோட ஆளு. இந்த ஆடிட்டர் சாங் இவங்க ரெண்டு பேருமே சர்வர் ரூம்ல தான் இருக்கு. அங்க இருக்க அலாரம் அடிக்கவும் செக்யூரிட்டிஸோட ஜே அங்க வந்துருவாங்க. அதோட அந்த ஆடிட்டர் ஜே கிட்ட உங்களுக்கு எதிரான பொய்யான தகவலை ஏத்த சொல்றதா ஜே கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம சாங் இருந்த அந்த எவிடன்ஸ் பேப்பர் அதையும் ஜே கிட்ட கொடுக்க இதே காரணமா வச்சு ஜெய்யும் கம்பெனிக்கு எதிராக சாங் நடந்துகிட்டதா சொல்லி அவர் ஆளுங்க மூலமா பிடிச்சு வைக்க சொல்றாரு. அதோட தனக்கு எதிராக இருந்த ஒரே எவிடன்ஸ் தான் இப்ப கையில வச்சிருக்க அந்த டாக்குமெண்ட் மட்டும் தான். அந்த டாக்குமெண்ட் எரிக்க இப்ப ஜே பண்ண தப்புக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்ல. அதுக்கு அடுத்த நாள் கம்பெனில ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங் நடக்குது. அங்க ஜே தான் பேசவும் கம்பெனில மிகப்பெரிய அமௌண்ட் மோசடி நடந்திருக்கு, இதுக்கு முக்கிய காரணம் என் தம்பினும் கூடவே செக்ரட்டரி சாங்கோட பேரையும் சொல்லி அதனாலதான் அவர் ஆலய கணவன் ஒரு பொய்யான பழிய போட்டுருவாங்க. கூடவே ஜாய்சங் இப்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கு, என் தம்பி கண்ட்ரோல் இந்த கம்பெனியை பாத்துக்க இதுக்கப்புறம் ஆளுங்க இல்ல, அதனால அவன் கம்பெனியை நான் டேக் ஓவர் பண்றேன். செக்ரட்டரி சாங் எங்க இருக்காருன்னு தெரியல, அதனால அவர் கண்ட்ரோல்ல இருந்த ஸ்ட்ராட்டஜி டிபார்ட்மெண்ட் அதாவது ஹீரோ காங் இவங்களா இருப்பாங்களே இந்த டிபார்ட்மெண்ட் தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. தான் தம்பி ஜெயில இருக்கா, அவனை கீழே வேலை பாக்குற பல பேர் அவனுக்கு தான் நியாயம் நடத்துக்குவாங்க. அவங்க யாருமே கண்டிப்பா ஜெயோட பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு கம்பெனியோட இக்கட்டான சூழ்நிலை சமாளிக்க இங்க இருக்கிற பல பேரை வேலையை விட்டு அனுப்ப போறதாவும் அவங்க வேலையை ஏஐ எல்லாம் பாத்துக்கும் சொல்றாங்க. அந்த வேலையை விட்டு அனுப்புற மொத்த பொறுப்பையும் ஹீரோவும் அவங்க டீம் கிட்டையும் கொடுக்க அதுல
காங்குக்கு மேனேஜருக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா ஹீரோவுக்கு வேற வழி இல்லாம அந்த வேலையை ஏத்துக்கவும் இப்ப ஜேவை தான் காட்டுறாங்க. அந்த கம்பெனியில இருக்க ஒரு ரூமுக்கு தான் வரவும் அங்கதான் செக்ரட்டரி சாங்க அடைச்சு வச்சிருக்க. சாங்க என்ன எதுக்காக இங்க அடைச்சு வச்சிருக்க, ஒன்னு வெளியில விடுங்க இல்லனா ஜூனோ நான் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்ல. அதுக்கு ஜேவோ நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, உங்களுக்கான இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் இதே ரூம்ல தான் நீங்க இருக்கணும்னு சொல்ல. அப்ப சாங்கோ நீ சாய்ஸ் அங்க அழிச்சிட்டு இருக்க, உன் அப்பா மட்டும் திரும்பி வந்துட்டாருனா உன்னை நினைச்சு கேவலப்படுவார்னு சொல்ல. என் அப்பா என்ன நினைச்சு பெருமை தான் படுவார், அந்த அளவு சாய்ஸ் அங்க மாத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஜே அங்க இருந்து கிளம்புவோம். அப்பதான் டேக்கிட்டு இருந்து கால் வருது. அவர் எவ்வளவு ட்ரை பண்ணி தான் பொண்ணை வெளியில கொண்டு வர முடியல. அதனாலதான் வேற வழி இல்லாம ஜேக்கு கால் பண்ணி என் பொண்ணை வெளியில கொண்டு வா, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கிறதா சொல்லவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஜேவோ முதல்ல கிட்ட நடந்துகிட்டதுக்காக நல்லபடியா மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லப்போ டேவும் தான் பொண்ணுக்காக மன்னிப்பு கேட்க. அப்ப ஜே கிட்ட இருந்து டே சில கான்ட்ராக்ட் எல்லாம் புடுங்கிருப்பார்ல, அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் திரும்பி வேணும்னு கேட்க அதை தரவும் டே ஒத்துக்க. அது கொஞ்சம் என் கம்பெனில எனக்கு சில வேலைகள் இருக்கு, அந்த வேலையெல்லாம் முடிஞ்ச கேட உங்க பொண்ணை வெளியில கொண்டு வரது என்னோட பொறுப்புன்னு சொல்ல காலை கட் பண்ணிடுவாங்க. அப்ப டேவும் ஒரு சின்ன பொண்ணு நம்மளே ஆட்டி வைக்கிறான்னு சொல்லிட்டு கோவத்துல அவர் போன் உடைக்க இப்ப ஹீரோ காங் மேனேஜர் இவங்க 3 பேருமே நடந்து வரும்போது அப்ப அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இவங்களை முறைச்சிட்டு ஒரு வெறுப்போடைய போறாங்க. ஏன்னா சாய்ஸிங் ட்ரேடிங் கம்பெனில இருந்து வேலை பார்க்குற பல பேர் இங்க இருந்து வேலையை விட்டு அனுப்பி ஆகணும். யார் யாரெல்லாம் வேலையை விட்டு அனுப்பணுங்கிற முடிவை இவங்க 3 பேர் தான் எடுக்க போறாங்க. அதை நினைச்சுதான் எல்லாருமே வெறுப்புல இருக்கவும் மேனேஜரும் கோவப்படுறாரு. நீ எதுக்காக இந்த வேலையை ஒத்துக்கிட்ட, இவ பார் இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம மேலதான் தப்புங்கிற மாதிரி முறைச்சு பாக்குறாங்க, நம்ம இந்த வேலையை எடுத்திருக்கவே கூடாதுன்னு சொல்லவும் அப்பதான் ஹீரோவும் நமக்கு இது தவிர வேற வழி இல்ல, செக்ரட்டரி சாங் எங்க இருக்காருன்னு தெரியல, இப்ப நம்மளோட கண்ட்ரோல் ஜேவோட கையில இருக்கு, ஜே சொன்ன வேலையை மட்டும் நம்ம செய்யலாம், அவ முதல் வேலையை நம்மள வேலையை விட்டு அனுப்பிடுவா, அப்படி மட்டும் நடந்தா சாய்ஸங்க நம்மளால காப்பாற்ற முடியாது, நமக்கான சரியான நேரம் வர வரைக்கும் நம்ம ஜே சொன்னதை கேட்டுதான் நடக்கணும்னு சொல்ல வேலையை விட்டு யார் யாரெல்லாம் அனுப்புறதா அதாவது லே ஆஃப் பண்றது யார் யாருன்னு அதுக்காக ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் மேனேஜர் நடத்திட்டு இருக்கவும் அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்க சிச்சுவேஷனை சொல்றாங்க. இவங்க எல்லாருமே இங்க பல வருஷம் வேலை பார்த்தவங்க, இந்த கம்பெனிக்காக உழைச்சவங்க, இந்த கம்பெனியை விட்டு போனா அதுக்கப்புறம் அவங்க தான் கஷ்டப்படணும்னு சொல்லி அவங்க நிலைமையை எடுத்து சொல்லவும் மேனேஜருக்கும் மனசு இல்ல. ஹீரோ கிட்ட வந்து என்னால இந்த வேலையை செய்ய முடியாது, ஒவ்வொருத்தங்களும் நம்ம கூட வேலை பார்த்தவங்கள அவங்களை எப்படி நான் வேலையை விட்டு அனுப்புறது, வேணா இந்த வேலையை நீ பாருன்னு சொல்லவும் நான் இந்த வேலையை பார்க்க வேண்டியதுல மேல இடத்துல இருந்து லிஸ்ட் வந்திருக்கு, இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாரையும் தான் வேலையை விட்டு அனுப்பணும்னு சொல்ல வேற வழி இல்லாம இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே வேலையை விட்டு அனுப்புறதுக்கான நோட்டீஸ் அனுப்ப அவங்க ஒவ்வொருத்தங்களும் கோவத்துல இருக்காங்க, கம்பெனில வந்து சண்டை போட்டுட்டு இருக்க அதெல்லாம் காங்க பார்க்க அவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. டைரக்டா அவங்க அக்கா ஜேவை தான் மீட் பண்ண வர. அப்பதான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க, இங்க இருக்கிற நிறைய எம்ப்ளாயிஸ் வேலையை விட்டு அனுப்ப போறத மட்டும் இல்ல அவங்க சம்பளத்துல 20% கட் பண்ண போறதா. அதெல்லாம் காங்குக்கு பிடிக்காம அவங்க அக்கா கிட்ட இங்க இருக்கிற பல பேரும் சாய்ஸங்காக பல வருஷங்க உண்மையா உழைச்சவங்க, அவங்க யாரையுமே கம்பெனி விட்டு அனுப்பாதான்னு சொல்லவும் அதுக்கு ஜேவும் இந்த கம்பெனி சியாங்கோட கண்ட்ரோல்ல இருந்தது, அவன் பண்ண பண மோசடியால தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, ஒருவேளை யாரையுமே வேலையை விட்டு அனுப்ப கூடாதுன்னா அவன் பண்ண பண மோசடி அந்த பணத்தை நீ தான் திருப்பி கொடுக்கணும், அப்படி இல்லனா ஜிஎப் சொல்யூஷன்ல ஸ்மைல் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற பேர்ல 30% பங்கு வச்சிருக்கு, அந்த பங்கை என்கிட்ட கொடுத்தா யாரையுமே வேலை விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்லவும் காங்க இந்த ஒரு பதிலும் சொல்லாம ஹீரோ கிட்ட தான் வராங்க. ஹீரோ கிட்ட ஜே சொன்ன டீல பத்தி சொல்றாங்க, தான் கிட்ட இருக்க அந்த 30% பங்க தான் ஜே கொடுக்கறது பதிலா நம்மளே அதை வித்தா அது மூலமா நிறைய பணம் கிடைக்கும், சியாங் பண மட மோசடி நம்மளே அடைச்சிருவோம், அப்படி அடைச்சா இங்க இருந்து யாருமே வேலையை விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்ல. ஆனா ஹீரோ வேணாங்கிறாரு, உங்ககிட்ட இருக்க 30% பங்கு நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு, நாளைக்கு சாய்ஸுங்க மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த 30% பங்கு நமக்கு ரொம்பவே உதவியா இருக்குன்னு சொல்ல. ஆனா காங்குக்கு அதுல விருப்பம் இல்ல, எப்படியாவது அந்த எம்ப்ளாயிஸை காப்பாத்த நினைக்கிறாங்க. ஆனா இக்காரத்தை கொண்டு ஹீரோ அந்த பங்குகளை விற்க கூடாதுன்னு சொல்ல இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கவும் கோவத்துல அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. மேனேஜர் கூட தான் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்திருக்கவும் அங்க காங் மேனேஜர் கிட்ட நம்ம கிட்ட இருக்க பங்குகளை வித்து இந்த பிரச்சனையை நம்மளால சமாளிக்க முடியும், ஆனா ஹீரோ விட மாட்டான்னு சொல்லவும் அப்போ மேனேஜரும் அவன் பண்ற சில விஷயங்கள் எனக்கு அடிக்கடி கோவமா தான் வரும், ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவன் சொல்ற விஷயங்கள் சரியா தான் இருக்கும், நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நாளைக்கு எதுவும் பிரச்சனையா இருந்தா அந்த பங்குகள் நமக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்ல. இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க, யார் யாரெல்லாம் வேலையை விட்டு அனுப்ப போறாங்களோ அவங்க எல்லா டீட்டெயிலுமே எடுத்து பார்த்துட்டு இருக்க. இவங்க எல்லாம் பல வருஷங்க சாய்ஸுங்களை வேலை பார்த்தவங்க, அதுவும் உண்மையா உழைச்சவங்க, எதுக்காக இதை மாதிரி ஆளுங்களா சூஸ் பண்ணி வேலையை விட்டு அனுப்புறா. ஜேவோட பிளான் என்னவா தான் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே கட் பண்ணா ஜே டேவை தான் மீட் பண்ண வரவும் அந்த இடத்துக்கு சியாங்கோட மனைவி வராங்க. ஜே தான் இவங்களை வெளியில கொண்டு வர, இவங்களை வெளியில கொண்டு வரதுக்காக டேவர் கம்பெனில இருக்க சில முக்கிய பங்குகளை கொடுத்திருப்பாரு. அந்த விஷயம் பொண்ணுக்கு தெரியவும் என் ஹஸ்பண்ட் ஜெயில இருக்காரு, நானும் ஜெயில இருந்தேன், அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜே தான், இவகிட்ட எதுக்காக நீங்க பங்குகளை கொடுத்தீங்கன்னு கேட்கவும் அதுக்கு ஜேவோ எங்க பெரியவங்க பேசும்போது சின்ன பொண்ணுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்ல. ஜே டே இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு டீல் போயிட்டு இருக்கு, ஆனா அது என்னன்னு சரியா தெரியல. இப்ப காங்க தான் காட்டுறாங்க, தான் வீட்டுக்கு வரும்போது அங்க ஜே சியாங்கோட மனைவி இவங்க 2 பேரும் ஒன்னா வரத பாக்க இவங்க 2 பேரும் எதுக்காக ஒன்னா வராங்கன்னு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா சியாங்கோட மனைவி ஜெயிலுக்கு அனுப்புனது ஜே தான் நல்லாவே தெரியும், அப்படி இருந்து இவங்க 2 பேரும் ஒன்னா வராங்கன்னா இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் சந்தேகம் வர. அதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோட வீட்டு தான் காட்டுறாங்க, தான் வீட்டுல இருந்து வேலைக்காக கிளம்பவும் வாசலே காங்கோ மேனேஜரும் காத்துட்டு இருக்க. ஹீரோ அவங்களை பார்த்துட்டு இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா அப்ப மேனேஜரும் நீயும் காங்க சண்டை போட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக வந்தேன், நம்மளாம் ஒரே டீம், நமக்குள்ள அடிச்சுக்கிட்டா எப்படி எதிரிங்களை சமாளிப்போம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஹேண்ட் ஷேக் பண்ண சொன்னா. 2 பேருமே அதுக்கு ரெடியா இல்ல. அப்பதான் மேல இருந்து பாட்டியோட சவுண்ட் கேக்குது, டே பேராண்டி ஜூன் உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன். ஹீரோவும் அதை கேட்டுட்டு நமக்கு வேலை இருக்குங்க இருந்து கிளம்பலாமான்னு கேட்க அப்ப மேனேஜரும் பாட்டிமா இதோ சாப்பிட வந்துட்டேன்னு சொல்லி ஹீரோ காங் 2 பேத்தையுமே மேல கூட்டிட்டு போறாரு. அங்க 3 பேருக்கு சாப்பாடு ஏகப்பட்டது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதனால காங் பாட்டிமாவுக்காக ஒரு வாட்ச் கொடுக்குறாங்க, இந்த வாட்ச் எப்பவுமே உங்க கையில இருந்தா போதும், நீங்க எங்க இருந்தாலும் உங்க பேரனால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல. ஆனா மேனேஜர் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்காரு. அப்ப பாட்டிமா மேனேஜரோட கையை பிடிச்சு என் பார்வை வேற இடத்துல இருந்தாலும் சரி என் கவனம் சுத்தி இருக்கும், எல்லாருக்கும் சாப்பாடு வேணும், நீங்க மட்டும் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டு அடிச்சிருன்னு சொல்லி மிரட்டவும் இன்னொரு பக்கம்
ஜெயில இருக்க சியாங்க தான் காட்டுறாங்க. அவங்கள மீட் பண்றதுக்காக சேர்மனோட ஒய்ஃபும் வந்திருப்பாங்க. சியாங்க்கு பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வர, உன்னை உள்ள தள்ளுனது உன் அக்கா தான் எனக்கு நல்லாவே தெரியும். உன் அக்கா உனக்கு மட்டும் இல்ல, இப்ப எங்களுக்கும் பிரச்சனையா தான் இருக்கா. அவ பண்ற தப்ப யாரோ கேட்கலனாலும் தடுக்கலனாலும் அவ மொத்த சாய்ஸ் இங்க அழிச்சிருவா. அதை நம்ம தடுத்து நிறுத்தணும்னா நீ நானும் ஒன்னா சேர்ந்தாகணும். நமக்கான எதிரியும் அக்கா அஜய் தான் சொல்ல, தன்னை உள்ள அனுப்புனது தான் அக்கா அஜய் தானே. அவளை பழி வாங்கணுங்கிற என்ன சியாங்கு இருக்கு. காங்க அம்மாவோட சேர ஒத்துக்க இப்ப ஹீரோவே அவரோட டீமை தான் காட்டுறாங்க. யார் யாரெல்லாம் வேலையை விட்டு அனுப்பணுமோ அவங்களோட நேம் லிஸ்ட் எடுத்து மத்த ஆளுங்கள்ட்ட கொடுக்குறாரு. இந்த ஆளுங்களோட பேரை பத்தி நல்லா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம். அவங்க செக் பண்ணதுல அந்த வேலையை விட்டு அனுப்புறதுல பல பேர் ஹைட்ரஜன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க தெரிய வருது. அதுவும் மேனேஜர் இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு இந்த டீம்ல வேலை பார்க்குற பல பேர் பல வருஷம் வேலை பார்த்தவங்க, முக்கியமா ரொம்பவே நல்லா வேலை பார்க்குறவங்க, இவங்களால நிறைய கம்பெனிக்கு ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. அப்ப எதுக்காக இவங்களை வேலையை விட்டு அனுப்பணும்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க கோவமா ஒரு ஸ்டாஃப் வராரு. இவர் ஜாய்சங்கோட ஹைட்ரஜன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு ஸ்டாஃப் தான். இந்த ஹைட்ரஜன் டிபார்ட்மெண்ட்டும் சியாங்கோட கண்ட்ரோல்ல தான் வரும். அவரும் கோவப்பட்டு பேசுறாரு. நான் பல வருஷமா இந்த கம்பெனிக்கு உண்மையா வேலை பார்த்தேன். ஏன் மூலமாவும் என் டீம் மூலமாவும் இந்த கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் லாபத்தை கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் என்னைய வேலை விட்டு அனுப்புறீங்க. ஒருவேளை சேர்மன் யாங்கோ மட்டும் இங்க இருந்திருந்தா எங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் கோவமா அங்க இருந்து போக அதை பாக்குற ஹீரோவும் கில்ட்டா ஃபீல் பண்ண. அப்பதான் பாட்டிமா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம பார்வை எங்க இருந்தாலும் சரி நம்ம கவனம் சுத்தி இருக்கணும்னு பாட்டிமா சொல்லிருப்பாங்களே, அந்த டைலாக் ஞாபகத்துக்கு வர ஹீரோ மேனேஜர் கிட்ட ஒரு வேலை கொடுக்குறாரு. இப்ப நம்ம யாரெல்லாம் வேலையை விட்டு அனுப்புறோமோ அவங்க கண்டிப்பா யாருக்கிட்டயாவது வேலை கிட்டோ இல்ல உதவி கிட்டவோ போவாங்க. அது யாரா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னு சொல்ல மேனேஜர் ட்ரேடிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்க பல பேரை வந்து மீட் பண்றாரு. அவங்க கிட்ட உதவி கேட்கவும் யார் யாரெல்லாம் வேலையை விட்டு அனுப்ப போறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணியும் இல்ல அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் அவங்க அடுத்து எங்கேயாவது வேலைக்கு சேர வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேச்சு கொடுத்துட்டு இருக்கு. அதுல வேலையை விட்டு அனுப்புற பல பேருக்கு ஆல்ரெடி வேற ஒரு கம்பெனில ரெடியா இருக்குன்னு தெரிய வர அதை பத்தி இன்னும் க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் காங்க எப்பவுமே கம்பெனில கிளீன் பண்ற ஸ்டாஃப்ஸோட கூட ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களா, அந்த கிளீனிங் ஸ்டாஃப்லாம் மீட் பண்ணி உதவி கேட்கவும் அவங்களும் ஜேவோட ரூமை சுத்த வரும்போது அங்க குப்பையில சில டாக்குமெண்ட்லாம் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்டையும் காங்கிட்டையும் கொடுக்க அந்த டாக்குமெண்ட்லாம் கிழிஞ்சு சுக்குநூறா இருக்கும். அது எல்லாத்தையுமே மறுபடியும் ஒண்ணு சேர்க்கிறாங்க. அதோட கம்பெனில இருந்து வேலையை விட்டு அனுப்புற எம்ப்ளாயிஸ்லாம் அடுத்து எங்க தான் சேர போறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணதுல ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சாய்சங்கோட ஹைட்ரஜன் கார்பன் டேகா குரூப் சைன் பண்ண போறாங்க. அதோட இங்க வேலையை விட்டு அனுப்ப போற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே டேகா கம்பெனில ஜாயின் பண்ண போறதா ஹீரோவுக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. இது எல்லாமே ஒரு ட்ராப். லே ஆஃப்ங்கிற பேர்ல ஸ்டாஃப் எல்லாத்தையுமே வேலையை விட்டு அனுப்புங்கிற பேர்ல தன்னை டைவர்ட் பண்ணிட்டு அவங்க யாருமே கவனிக்காத நேரத்துல டேகா குரூப்போட ஹைட்ரஜன் கம்பெனி டீல் போட்டிருக்காங்கன்னு அதுக்காக தான் பிளான் பண்ணி இங்க இருக்க ஸ்டாஃப்லாம் அந்த கம்பெனிக்கு அனுப்ப போறதாவும் தெரிய வர அதை தடுத்து நிறுத்துறதுக்காக வேகமா அங்க வராங்க. ஆனா அவங்க வரதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த கான்ட்ராக்டுக்கான டீலிங் நடந்துட்டு இருக்கு. சாய்சங் சொந்தமான ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் டேகா கம்பெனி பல கோடி ரூபாய் பணம் கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கான கான்ட்ராக்ட் தான் நடந்துட்டு இருக்கவும் அப்ப டேவும் அப்பா இதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுவார்னு சொல்ல அப்ப ஜேவும் பிசினஸ் பண்றவங்க ஃபீலிங்க பார்க்க கூடாதுன்னு சொல்ல ஜே இதனால இந்த கம்பெனி வித்தன் காட்டுறாங்க. கட் பண்ணா பாஸ்ல இந்த ஹைட்ரஜன் கம்பெனி ஜேவோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கும். அந்த கம்பெனிக்காக ரொம்பவே நல்லா உழைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா சேர்மன் அந்த கம்பெனியை சியாங்கிட்ட கொடுத்திருப்பாரு. அதை பிடிக்காத ஜேவும் இந்த கம்பெனிக்காக நான் உழைச்சேன்னு சொன்னாலும் அதை கேட்டிருக்க மாட்டாரு. இந்த கம்பெனிக்கு பணத்தை போட்டதுன்னா இது என்னோட கம்பெனி, நான் எடுக்கிறதா முடிவுன்னு சொல்லிட்டு சியாங்கு கொடுத்திருப்பாரு. அதுல இருந்து இந்த கம்பெனி மேல அவங்களுக்கு வெறுப்பு இருந்திருக்கும். அதனாலதான் அவங்க அப்பா தம்பி ரெண்டு பேருமே இல்லாத டைம்ல அந்த கம்பெனியை வித்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல டீல முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கம்பெனியை உங்களுக்கு வித்துட்டு இதுல வேலை பார்க்குற ஆளுங்களும் உங்க கம்பெனில சீக்கிரமா வந்து சேருவாங்கன்னு சொல்லிட்டு ஜே அங்க இருந்து போக அப்ப டேவும் சேர்மன் யாங்கோ ரொம்பவே புத்திசாலி. ஆனா அவர் பண்ண பெரிய பாவம் என்னன்னா இந்த ஜே மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததான்னு சொல்ல இப்ப ஜே அங்க இருந்து தான் கம்பெனிக்கு தான் வர அங்க ஈரமும் இருக்காரு. நீ பண்ண எல்லா சூழ்ச்சியுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். லே ஆஃப்ங்கிற பேர்ல இங்க இருக்கிற பல பேரை வேலையை விட்டு அனுப்புறதா எங்க எல்லாருமே வேலை பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டாஃப் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் இது எல்லாத்தையுமே டேவோட கம்பெனிக்கு வித்திருக்க. எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்டா என் தம்பியை பழிவாங்க தான் சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி ஆம்பளை பையங்கிற ஒரே காரணத்தால என் அப்பா அவனுக்கு தான் பெஸ்டா கொடுப்பாரு, அவனுக்கு தான் முதலே வாங்கி கொடுப்பாரு. அப்படிதான் ஒரு அழகான ஹார்மோனியம் வாங்கி கொடுத்தாரு. அதை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருந்துச்சு. நான் என்ன பண்ண தெரியுமா, ஒரு கத்திரிக்கோளை எடுத்து அதோட ரிங்ஸை கட் பண்ணி விட்டேன். அதை என் அப்பாவும் பார்த்தாரு. ஆனா எனக்கு கண்டுக்கல. அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் என் அப்பா என்ன தடுக்க மாட்டாருன்னு. அப்ப ஹீரோவும் அதாவது அவருக்குள்ள இருக்க சேர்மனும் அந்த நேரத்துல நான் அமைதியா போனதுக்கான காரணம் நீ வருத்தப்படக்கூடாது, ஆனா அதுவே உன மிருகமா மாத்திருக்கு, நான் பண்ணது பெரிய தப்புன்னு ஃபீல் பண்ணவா. ஜேவும் ஹீரோவை பார்த்தோம் நீ ரொம்பவே திறமசாலி, உனக்கு நான் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், என்னோட வந்து சேதரன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோ ஒரு வேலை பார்க்குற ஆபீஸ் ரூம்ல தான் தனியா உட்காந்துட்டு இருக்கவும் சேர்மனா இருக்கும்போது ஜூனுக்கு ஒரு செக் கொடுத்திருப்பாரு. அந்த செக் இன்னும் அவர்கிட்ட தான் இருக்கு. அதை எடுத்து பாக்குறாரு. அதை கொடுக்கும்போது ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ஒரு ஆணவத்தோடையும் கர்வத்தோடையும் நான் இருக்கிற வரைக்கும் என் கம்பெனியை யாரால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப தான் உருவாக்குற சாய்ஸ்ங்கிற இந்த கம்பெனி மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் தான் பொண்ணுங்கிறத நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கவும் அப்பதான் காங்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. செக்ரட்டரி சாங்க கண்டுபிடிச்சதா. இப்ப மேனேஜரிங் காங்க தான் காட்டுறாங்க. அங்க கிளீன் பண்ற ஸ்டாஃப் இருப்பாங்களா அவங்கள தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தா ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கும். இவங்க தான் இங்க இருக்க எல்லாருமே சுத்தம் பண்றது. அப்படி சுத்தம் பண்ணும் போது ஒரு ரூம்ல இருக்க குப்பை எடுக்கும் போது அங்க தவறுதலா சாங்க பாத்திருப்பாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே ஓடி போட நினைச்சிட்டு இருக்கவும் அவர் இங்க இருக்கிறத பார்த்த உடனே அந்த விஷயத்தை காங்குக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் காங் மேனேஜர் இவங்க ரெண்டு பேருமே கிளீனிங் ஸ்டாஃப் மாதிரி அவங்க கெட்டப்பா மாத்திட்டு சாங்க இருக்கிற ரூமுக்கு வெளியில எப்பவுமே பாதுகாப்புக்காக ஒரு பாடி கார்டு இருப்பாரு. அவர் அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரவும் அப்பதான் அங்க ஹீரோவும் வர காங் செக்ரட்டரி சாங்க காப்பாத்தியாச்சு. இதுக்கப்புறம் ட்ரேடிங் கம்பெனி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தா மட்டும் போதும், ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் மறுபடியும் நம்ம கை வரும்னு சொல்ல. ஆனா ஹீரோ அது முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப கம்பெனில ஜேக்கான அதிகாரமும் பலமும் அதிகமாயிட்டு இருக்கு. அவளுக்கு போட்டியாவும் யாரும் இல்ல. இந்த நேரத்துல நம்ம ஆக்டிங் சேர்மனை கொண்டு போனாலும் சரி ஜே சேர்மன் ஆகிறத தடுக்க முடியாது.
முடியாது. அதுக்கு ஒரே வழி சியாங்க வெளியில கொண்டு வரணும். அதுக்கு அவன் மேல இருக்க பண மோசடி கேஸ நம்ம சேர்மன் மேல போடணும்னு சொல்ல. ஆனா இதுல செக்ரட்டரி சாங்க விருப்பம் இல்ல. இது மூலமா சேர்மன் பேரை கெட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. அப்பதான் காங் கோவப்பட்டு ஹீரோ அடிக்கிறாங்க. என் அப்பா மேல பொய்யான பழிய போட போறியா? என் அப்பா யார் தெரியுமா? சேர்மன் யாங்கோ. இந்த கம்பெனிக்காக உழைச்சவர். இந்த கம்பெனியை உருவாக்குனதே அவர்தான். அவர் மேல இப்படி ஒரு பழிய போட நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லவும் இதுல அங்க இருக்க யாருக்குமே விருப்பம் இல்ல. ஆனா ஹீரோ இதை தவிர சாய் சங்க காப்பாத்த நமக்கு வேற வழி இல்ல. சாய் சங் நமக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்ல காங்க அவங்க அம்மாவை தான் வந்து மீட் பண்றாங்க. ஹீரோட பிளான பத்தி சொல்ல அவங்களும் சம்மதிக்கிறாங்க. இது மூலமா அப்பாவோட பேரு கெட்டு போகும்னு சொன்னா அது காங்கோட அம்மாவும் உன் அப்பாவுக்கு இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆளுங்க யாரு தெரியுமா? அவரோட பசங்களும் சாய் சங்கும் தான். அதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. உன் அப்பா இப்ப நல்லபடியா இருந்தா கூட தான் கம்பெனியை காப்பாத்துறதுக்காக ஹீரோ சொன்ன அதே வழியை தான் உன் அப்பாவும் சூஸ் பண்ணிருப்பாரு. அதனால தைரியமா செய்யின்னு சொல்லவும் அங்கதான் ஜெய் வராங்க. செக்ரட்டரி சாங் தப்பிச்சிட்டாரு. அது காரணம் நீயான்னு கேட்க காங் நான் தான் தப்பிக்க வச்சதா சொல்லவும் அதுக்கு ஜெயவோ நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கான பலனை சீக்கிரமா பாப்பான்னு சொல்ல அதுக்கு அடுத்த நாள் போர்டு மீட்டிங் நடக்குது. ஜெய் தான் பேசிட்டு இருக்கவும் கம்பெனில இருக்க ஒரு முக்கியமான பொறுப்பை டேவோட பொண்ணு அதான் சியாங்கோட மனைவி கொடுத்திருக்க. அதை மற்ற மெம்பர் யாருக்குமே பிடிக்கல. எதுக்காக இவங்க என்ன போஸ்டிங்ல இருக்காங்கன்னு கேட்டா தப்பு பண்ணது என் தம்பி தான். அவன் மனைவி எந்த ஒரு தப்பையுமே பண்ணல. நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நான் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசவும் அப்பதான் ஜேவுக்கு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அங்க சியாங்க வரான். அப்ப ஜேவா அவங்க தம்பிட்ட நீ எப்படா வெளியில வந்தன்னு கேட்டா அப்பதான் ஹீரோவும் காங்க உள்ள வராங்க. டிவி ஆன் பண்ண அதுல சாங் மீடியாளுங்களுக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருக்காரு. சாய்சங் நிறுவனத்துல பல கோடி ரூபாய் மோசடி நடந்துச்சு உண்மைதான். ஆனா அந்த மோசடியை பண்ணது சியாங்கல. அதை பண்ணது சேர்மன் யாங்கோ. அந்த பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக தான் பையனுக்கே தெரியாம அவர் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த பணத்தை பாதுகாப்பா வச்சிருந்தாரு. அவர் சொல்லி இந்த வேலையெல்லாம் பண்ணது நான் தான். சியாங் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்ல இப்ப ஜெயில சியாங் இருக்கும்போது அவனை பாக்குறதுக்காக காங்க வந்திருப்பாங்க. அவங்க பிளான பத்தியும் சொல்லிருப்பாங்க. அப்ப சியாங்கும் அப்பா மேல பொய்யான பழிய போட்டு வெளியில கொண்டு வரேன்னு சொல்றீங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு கேட்கவும் அது காங்கோ நீங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த பழிய நம்ம அப்பா மேல போட்டீங்களா? அப்பா அவரை பத்தி நீங்க யோசிக்கல. இப்ப நான் அப்பா மேல பழிய போடுறத அவரை மாட்டி விடுறதுக்காக இல்ல, சாய் சங்க காப்பாத்துறதுக்காக. அப்பாவே இருந்தாலும் கண்டிப்பா இதுதான் பண்ணிருப்பாரு. உனக்கு இந்த பிளான் ஓகேனா சொல்லி வெளியில எடுக்கிறேன், இல்லனா ஜெயிலே இருன்னு சொல்ல வேற வழி இல்லாம சியாங்க அதுக்கு சம்மதிக்க அப்படிதான் சியாங்க வெளியில கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப போர்ட் மீட்டிங்ல சியாங்க நான் எந்த ஒரு தப்பு பண்ணல, இது மூலமாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என் கம்பெனியை நானே பொறுப்பெடுத்துக்கிறேன். அதை நல்லபடியா கொண்டு வர வேண்டியது என்னோட வேலை தான் சொல்ல மறுபடியும் ஜெயோட பிளான் ஃபெயிலியர் ஆக அப்படியே கட் பண்ண ஒரு ஹோட்டல தான் காட்டுறாங்க. காங் ஹீரோ இன்னுமா உங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்தவா பேச மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ சொன்ன ஐடியாவால சியாங் வெளியில வந்தா கூட அவங்க அப்பா பேர்ல ஒரு பொய்யான பழிய வந்திருக்கும். அந்த கோவத்துல தான் இருக்க மேனேஜரை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அப்ப ஹீரோவும் நான் பண்ணது தப்பு தான், ஆனா சாய் சங்க காப்பாத்த எனக்கு வேற வழி இல்ல, உனக்கு கோவம் இருந்தா என்ன அடின்னு சொல்ல அப்பவும் காங் சமாதானமாகல. அப்படியே கட் பண்ண சேர்மன் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. அங்க வர பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு ஜேதா வந்திருக்கவும் அவங்க அந்த ரூம்குள்ள போகும்போது ஹீரோட ஆளு ஒரு ஸ்டாஃப் ஒருத்தங்க இருப்பாங்களே அதை அவங்க நோட் பண்றாங்க. இப்ப ஜூனோட பாட்டியை தான் காட்ட நல்லா தூக்கிட்டு இருக்கவும் அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கனவுல அவங்க பேரன் ஜூன் அவங்க வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி கனவு வர அதை உண்மைன்னு நம்பிட்டு அவங்கள முழிச்சு வெளியில வராங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து சேர்மனோட பொண்ணு வெளியில வர மின் பதறிப்பி வேகமா சேர்மன் இருக்க ரூமுக்கு போகவும் ஜெய் அங்க இருக்க கார்ல ஏறிடுவாங்க. நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்கணும், யார் எனக்கு கால் பண்ணாலும் சரி, என்ன தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அவங்க அசிஸ்டன்ட்ட சொல்ல ஜெய் அங்க இருந்து அவங்க கம்பெனிக்கு தான் வராங்க. அவங்க ரூம்ல நிம்மதியா இருக்கு. அப்பதான் சோஷியல் மீடியா ஃபுல்லா ஒரு விஷயம் பரவ ஆரம்பிக்குது. சாய்சங்கோட சேர்மன் யாங்கோ இறந்து போயிட்டாருன்னு ஹீரோவை தான் காட்டுறாங்க. சேர்மன் பாடி உயிருக்கு போராடுற அதே நேரத்துல ஹீரோவுக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வழியில மயக்கம் போட்ட வில மேனேஜர் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாரு. இன்னொரு பக்கம் காங்க தான் காட்டுறாங்க. தான் அப்பாவோட கண்டிஷன் மோசமா இருக்குன்னு தெரிய வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரவும் அங்க சேர்மன் இறந்து போயிருப்பாரு. அவரோட மனைவி காங்கோட அம்மா அழுதுட்டே வந்து உன் அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்ல தான் அப்பாவோட உடம்ப பார்த்து காங்க வருத்தப்படுறாங்க. இப்ப மீன் சேர்மன் பாடிய மார்ச்சோடிக்கு தான் கொண்டு போகவும் அவ மயக்கத்துல இருந்து ஹீரோவுக்கு முழிப்பு வந்திருக்கும். அங்க வேகமா வந்து மின்ன தடுக்கிறாரு. சேர்மனுக்கு எதுவும் ஆகிருக்காது, அவருக்கு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அவரை காப்பாத்த லைஃப் சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்ல ஆனா மின் சேர்மன் இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, அதோட எனக்கு ஆர்டர் போல நீ சேர்மன் குடும்பத்தை சேர்ந்த ஆளு இல்லன்னு சொல்லிட்டு சேர்மன் பாடி அங்க இருந்து கொண்டு போகவும் பின்னாடியே காங்கோட அம்மா அழுதுட்டே வர தான் கணவர் தன்னை விட்டு போன துயரை தாங்க முடியாம அதே இடத்துல மயக்கம் போட்டு விழவும் கற்பனை இப்ப சியாங்க தான் காட்டுறாங்க. தான் அப்பா இறந்து போனது தெரியவும் அதுக்கான காரணம் தான் அக்காவா தான் இருக்குன்னு சொல்லி கோவத்துல ஜேவை தான் மீட் பண்ண வந்திருப்பான். ஜேவோட கழுத்து நிறுச்சு நம்ம அப்பா இறந்து போயிட்டாரு, அதுக்கான காரணம் நீ தானே, இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துட்டு கோவப்படுறான். ஆனா ஜே நான் எது பண்ணாலும் நமக்காக தான் பண்ணேன், இந்த சாய்ஸ் அங்க காப்பாத்த தான் பண்ணேன், நீ ஜெயில இருந்து தப்பிக்க நம்ம அப்பா மேல பண மோசடிக்கான பழிய போட்டல, அதே மாதிரிதான் இதுவும், இது நமக்கான நேரம், நம்ம எதுவும் பண்ணாம அமைதியா இருந்தா வேலைக்காரியா அவளோட பொண்ணு காங் தான் இந்த சாய்ஸ் அங்க ஆளுவாங்க, நம்ம அடிமை மாதிரி கை கட்டி வாழணும், இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும், இந்த சாய்ஸ் அங்க நம்ம தான் ஆளணும், நம்ம தான் காப்பாத்திக்கணும்னு சொல்ல சியாங்கால அதுக்கு மேல எதுவும் பேச முடியல. அப்படியே கட் பண்ணா சேர்மன் சாகிறதுக்கு முன்னாடி ஜே அவங்க அப்பாவை பார்க்க வந்திருப்பாங்க. அப்ப என்னதான் நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இந்த ஜேக்கு சேர்மனோட போஸ்ட் கையை கட்டியும் கிடைக்காம போயிருக்குமே, அந்த கோவத்துல தான் அப்பாவை மீட் பண்ண வந்திருப்பாங்க. அப்பா நான் ஆசைப்பட்ட விஷயம் அடைய போற நேரத்துல எல்லாத்தையுமே இழந்துட்டேன், அதுக்கான காரணம் நீங்க தான் எப்பவுமே என்னோட வழியில ஒரு தடங்களா இருந்தீங்க, இப்ப கூட என் வழியில மறுபடியும் தடங்களா இருக்கிறது நீங்க தானே. அவங்க அப்பா கிட்ட கோவப்பட்டு கத்திட்டு இருக்கு. அப்பதான் அந்த ரூம்ல இருந்த சீக்ரெட் கேமராவை நோட் பண்றாங்க. யாரோ இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க அந்த கேமராவை எடுத்து நீ யாருன்னு கேட்கவும் அதோட அந்த கேமரா கனெக்ஷன் கட் ஆக இது எல்லாத்தையுமே ஹீரோ இப்ப பிரசன்ட்ல அந்த கேமரா ரெக்கார்டிங்ல தான் பாத்துட்டு இருக்க. ஜே மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் சேர்மன் அதாவது அவர் பாடியில இருக்க ஜூன் இறந்து போயிருக்காரணும், அதுக்கு முக்கிய காரணம் தான் பொண்ணு ஜே தான் தெரிஞ்ச அதிர்ச்சியில இருக்க. இப்ப ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளில தான் இருக்காரு. அங்க மீன் கிட்ட வந்து மீடியா ஆளுங்க எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க, சேர்மன் எப்படி இறந்தாரு
இருந்தாருன்னு கேட்கவும், சேர்மன் கடந்த 2 மாசமா கோமால தான் இருந்தாரு, நாங்களும் அவருக்கான நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தோம், இருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாம சேர்மன் இறந்து போனதா சொல்ல மீடியா ஆளுங்களும் சேர்மன் நல்லா இருந்ததாவும் அவர் குணமாகிற ஸ்டேஜில் இருந்ததாவும் நாங்க கேள்விப்பட்டோம், அப்ப எப்படி அவர் திடீர்னு இறந்து போயிட்டாருன்னு கேட்க மின்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியல. அப்பதான் கரெக்டாவோட மனைவி ஜே அங்க வரவும் அவங்க கிட்டயும் அதே கேள்வி கேட்கறாங்க. ஜேவும் தான் கணவரை காப்பாத்துறதுக்காக என் அப்பா கோமால இருக்கும்போது என் கணவர் அவரை காப்பாத்த எவ்வளவு முயற்சி பண்ணாரு, ஆனா என் அப்பாவை காப்பாத்த முடியல, என் அப்பா இறந்த சோகத்துல நாங்க எல்லாரும் இருக்கோம், எங்களை யாருமே தொல்லை பண்ணாதீங்கன்னு அங்க இருந்து மின்ன கூட்டிட்டு போக அது எல்லாத்தையும் ஈரவும் கோவமா பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்பதான் ஒரு மொபைலுக்கு ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் வருது. ஜூன் பாட்டியோட கையில ஒரு வாட்ச் இருக்கும்ல, அதுல இருந்தா மெசேஜ் வருது, அவங்க ஹெல்த்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. உடனே இந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி ஒரு இடத்துக்கு வரவும் ஹீரோட பாட்டியை தான் தேடிட்டு இருக்க. பாட்டிமா ரோட்ல மயக்கத்துல இருப்பாங்க. ஒரு வண்டி அவங்க மேல மோதிர மாதிரி வேகமா வரவும் ஹீரோ வந்து காப்பாத்திடுவாரு. அதுக்கப்புறம் மயக்கத்துல இருக்க பாட்டிமா வெளிப்ப ட்ரை பண்றாரு. பாட்டிமா எந்திரிங்க, நான் உங்க பேரன் ஜூன் வந்திருக்கேன்னு சொல்லவும் அப்பதான் பாட்டிமாவுக்கு முழிப்பு வர தான் கண்ணில் கண்ணீரோட எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்கிறாரு. மனசு ஃபுல்லா ஹீரோவுக்கு குற்ற உணர்வு. இறந்து போனது சேர்மன் பாடியாவே இருந்தாலும் அதுல இருந்து இந்த பாட்டிமாவோட பேரன் ஜூனோட ஆன்மா தானே. அப்ப பாட்டிமாவும் என் செல்ல குட்டி பேரண்டி வந்துட்டியா, சாப்பிட்டியா கண்ணான்னு கேட்க அதை கேட்ட ஹீரோவால குற்ற உணர்வு தாங்க முடியல. அந்த பாட்டிமாவோட காலை தொட்டு பாட்டிமா என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்க பாட்டிமாவும் தான் பேரன் தன்னை காணா போனதை நினைச்சுதான் இப்படி வருத்தப்படுறான்னு சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அங்க பாட்டிமாவும் நல்லா தூங்க வச்சுட்டு மறுபடியும் அந்த வீட்டை பார்க்க ஜூன் அவன் பாட்டியோட இடத்த நிறைய போட்டோஸ் இருக்கு. ஜூன் வாங்கின மெடல்லாம் கூட இருக்கும். அதை பார்த்துட்டு ஜூனோட ஃபுட்பால் ஷர்ட் எடுக்கவும் ஜூனோட சில நினைவுகள் ஹீரோவுக்கு அதாவது சேர்மனுக்கு வர. அதுல ஜூன் அவன் பாட்டிமாவோட வாழ்ந்த வாழ்க்கை, அவனுக்கு ஃபுட்பால் எவ்வளவு முக்கியம், ஒவ்வொரு நாள் காலையும் சந்தோஷமா விளையாட போனது, அவனுக்காக அவன் பாட்டிமா செஞ்சு கொடுத்த சாப்பாடு, ஜூன் கிரவுண்ட்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கும் போது அவனுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் பாட்டிமா சாப்பாடு கொண்டு வந்தது, தான் பேரன் ஃபுட்பால் விளையாட நினைச்சோம், அவன் வருங்காலத்துல மிகப்பெரிய ஃபுட்பால் பேர் ஆகுவான்னு நினைச்சோம், அவன் நினைச்சு பெருமைப்பட்டது, ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தான் பேரன் விளையாடிட்டு வரும்போது அவனுக்கு கால் வலிக்குன்னு மருந்து போட்டு விட்டது. ஜூனோட பல நினைவுகள் இப்படி ஹீரோவுக்கு அதாவது சேர்மனுக்கு வர அவர் பண்ண தப்பா உணர்றாரு. ஹீரோ தனக்கான நஷ்டீடா மொத்த சாய்ஸ் அங்க வேணும்னு சொல்லி செக்ல எழுதியிருப்பார்ல, ஏன்னா ஃபுட்பால் தன்னோட எதிர்காலம் தானோ, அதுதான் ஜூன் பாட்டியோட ஆசைன்னு புரிய தான் பண்ணது தப்புன்னு ஃபீல் பண்ண இப்போ ஒரு சர்ச்சை தான் காட்டுறாங்க. சேர்மன் இறந்து போனதுக்கான சில சடங்கு தான் நடந்துட்டு இருக்கவோ அங்கதான் காங்க அவங்க அம்மாவோட இருக்க. அந்த இடத்துக்கு ட்வின்ஸ் வராங்க. அவங்கள பார்த்த உடனே காங்கோட அம்மா கோவமா ஜே கிட்ட தான் வராங்க. உன் அப்பா இறந்துட்டாரு, அதுக்கு நீதானே காரணம், எதுக்காக இப்படி பண்ணுன்னு கோவப்படுறாங்க. ஆனா ஜே அவங்கள மதிக்காம தள்ளிவிட்டு நீ ஒன்னும் என் அம்மா இல்ல கேள்வி கேட்கறதுக்கு சாதாரண ஒரு வேலைக்காரி தான் அவமானப்படுத்தவும். அப்ப காங்கோ நம்ம அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி அவர் அட்மிட் பண்ண ரூமுக்கு யாரோ வந்திருக்காங்க, அதே ரூம்ல இருந்து நீ வெளியில வரும்போது ஆளுங்க பாத்திருக்காங்க, நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அப்பாவும் இறந்து போயிருக்காரு, அந்த நேரத்துல எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் வேலையும் செய்யலன்னு சொல்ல காங்கோட அம்மாவுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. உண்மையை சொல்லு, உன் அப்பாவை கொண்டது நீதானே கேட்கவும் ஜேவோ நான் கொலை பண்ணலன்னு சொன்னேன் நம்ப போறீங்களா, அப்ப எதுக்காக கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு காங்க கண்ணத்திலேயே அடிச்சிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. அங்க நடக்கிறத நான் பார்த்துட்டு சி அங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. காங்கோட அம்மா ஜேக்கு பின்னாடி தான் போறாங்க. உன் அப்பா சாவுக்கு யாரு காரணமா இருந்தாலும் கண்டுபிடிப்பேன், அவங்கள விட மாட்டேன்னு கத்துறாங்க. ஆனா அது எதையுமே காதல வாங்கிக்காம ஜே அவங்க கார்ல ஏறவும் எல்லாரும் சர்ச்சில் இருந்த அதே நேரத்துல ஜே அவங்க ஆளுங்க மூலமா காங்கோட ரூம் செக் பண்ண சொல்லிருப்பாங்க. ஏன்னா சேர்மன் ரூம்ல ஒரு சீக்ரெட் கேமரா பாத்திருப்பாங்களா, அதை வச்சது காங்கா தான் இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதனாலதான் செக் பண்ண சொல்ல. அப்படி செக் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து எந்த ஒரு ஃபுட்டேஜ் அவங்கள்ட்ட லேப்டாப்லயோ இல்ல அங்க எதுவும் ஹார்ட் டிஸ்க்லயும் தேடி பார்த்ததுல எந்த ஒரு ஃபுட்டேஜும் கிடைக்கல. அப்ப ஜேவுக்கும் புரியுது கேமராவை செட் பண்ணது காங்கோட வேலையிலனா வேற யார் தான் அப்பாவோட ரூம்ல கேமரா வச்சிட்டு இருப்பாங்க, யார் தான் அவங்கள வாட்ச் பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகம் வர. அப்பதான் செக்ரட்டரி போர்டு டைரக்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் கம்பெனில வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல ஜே உடனே கம்பெனிக்கு வண்டியை விட சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா சியாங் அவனோட மனைவியை தான் காட்டுறாங்க. சியாங்கோட மனைவிக்கு சேர்மன் இறந்து போனதுல ஜே மேல தான் சந்தேகம். அதனால சியாங்கிட்ட நீங்க எதுவும் என்கிட்ட மறைக்கிறீங்களான்னு கேட்க இவங்க 2 பேரு கூட தான் பசங்களும் இருக்க. சியாங்கோட செக்ரட்டரி சொல்லி பசங்களை வெளியில கூட்டிட்டு போக சொல்றாரு. அந்த பசங்க போனதுக்கு அப்புறம் தான் மனைவி கிட்ட சின்ன பசங்க முன்னாடி இப்படிதான் பேசுவியான்னு கேட்க எனக்கு ஒரு சந்தேகம், அந்த காங் கூட நீங்க எதுவும் டீல் போட்டிருக்கீங்களா, எப்படி சுலபமா வெளியில வந்தீங்கன்னு கேட்கவும் என் கூட பிறந்த அக்கா மாமனார கட்டின பொண்டாட்டி யாருமே நான் ஜெயில இருக்கும்போது பார்க்க வரல, அவங்க தானே பார்க்க வந்தாங்க, அதோட உன் அப்பாவும் என் அக்காவும் கண்டிப்பா ஏதோ டீல் போட்டிருக்காங்க, அதனாலதான் என்னோட ப்ராஜெக்ட்லாம் உன் அப்பாவுக்கு வந்திருக்கு. சரி அது இருக்கட்டும், கம்பெனில நீ பொறுப்புல இருக்கும்போது உன்னையும் தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, நீ எப்படி வெளியில வந்தன்னு கேட்கிறாரு. அதுக்கு சியாங்கோட மனைவியோ நான் எந்த ஒரு தப்பு பண்ணல, அதை விசாரணையில கண்டுபிடிக்க வந்தா ரிலீஸ் பண்ணதா சொல்ல. அப்பதான் அந்த பக்கம் காங் வராங்க. காங்க பார்த்த உடனே சியாங்கோட மனைவியோ உன் அப்பா சேர்மன் இறந்து போயிட்டாரு, ஆனா உன்னை பார்த்தா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்த மாதிரியே தெரியல, அதை நினைச்சு உனக்கு வருத்தம் இல்லையான்னு கேட்கவும் அது காங்கோ நான் அழுதா மட்டும் என் அப்பா திரும்பி வரப்போறாரா, எல்லாமே மாறப்போதான் சியாங்க பார்த்து நம்ம அப்பாவோட சாவுக்கு யாரு காரணம் உனக்கு தெரியும், அப்படி இருந்து எப்படி உன்னால அமைதியா இருக்க முடியுது, நீ நம்ம அக்கா ஜே மாதிரியே ஒரு கேவலமான ஆளுதான் சொல்ல. அதை கேட்ட சியாங் கோவப்படுறான். இதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மனைவியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பவும் இப்ப கம்பெனில இருக்க முக்கியமான மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. சேர்மன் இறந்து போயிட்டாரு. சேர்மனுக்கு அப்புறம் ஒரு பொசிஷனுக்கு யார் வரது, அவர் 2 பசங்களை தவிர வேற யாரும் வர முடியாது. ஆனா அவங்க மேலேயே பண மோசடி கேஸ் இருக்கு. அடுத்து யார தான் சேர்மன் ஆக்குறதுன்னு பேசிட்டு இருக்கவோ அங்க ஜே வராங்க. எல்லாருக்கும் முன்னாடி ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் என் தம்பி அப்பா அதோட அவருக்கு நியாயமா வேலை பார்த்த செக்ரட்டரி சாங் இவங்க எல்லாரும் மேலேயும் பண மோசடி கேஸ் இருக்கு. அதனால உங்க எல்லாருக்கும் எங்க மேல சந்தேகமும் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், நான் எந்த ஒரு பண மோசடியும் பண்ணல, அதை என்னால நிரூபிக்க முடியும். அப்படி ஒருவேளை நான் பண மோசடி பண்ணுங்கிறத நீங்க நிரூபிச்சுக்கணும். இதுக்கப்புறம் எனக்கும் இந்த சாய்சங் நிறுவனத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்ல, நான் சாய்சங் குடும்பத்தோட வாரிசாவா இருக்க மாட்டேன்னு எழுதி தரதா சொல்ல ஜேவோட பேச்சு அங்க இருக்கிற எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சு ஜேவா அடுத்த சேர்மன் ஆக்கலாமா இல்லையான்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங் முடிஞ்சு ஜே வரும்போது அங்க ஜே கீழ இருக்க செக்ரட்டரி வந்து
இருந்தது. மேடம் நீங்க சொன்ன மாதிரி உங்க அப்பாவோட ரூம்லயும் சரௌண்டிங்ல இருந்த மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜோட டேட்டாவும் கலெக்ட் பண்ணிட்டேன். அதை கலெக்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் உங்க கணவர் மீன் வேலை விட்டுட்டாருன்னு சொல்லவும் அதை தெரிஞ்ச உடனே ஜே வேகமா வீட்டுக்கு தான் வராங்க. அவங்க ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க ஏகப்பட்ட பொருளை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் மின் அங்க வரவும் நீ ஹாஸ்பிட்டல்ல வேலை வேணான்னு எழுதி கொடுத்ததா கேள்விப்பட்டேன். எதுக்காக இந்த முடிவெடுத்தன்னு கேட்டா அதுக்கு முன்னும் என் மனைவி வருங்காலத்துல மிகப்பெரிய கம்பெனியோட சேர்மன் ஆக போறா. அப்ப என் தகுதிக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்தா நல்லா இருக்குமா, அதனாலதான் அந்த வேலையை விட்டுட்டேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா. சேர்மன் உயிருக்கு போராடுற சிக்னல் கிடைக்கவும் அப்ப அவரை காப்பாத்த வேகமா மீன் அந்த ரூமுக்கு வரவும் சேர்மனுக்கு ஆக்சிஜன் தர பைப்பை யாரோ கழட்டி விட்டுருக்கதை பார்த்திருப்பாரு. அதை கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவரை காப்பாத்த எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பாரு. அப்படி இருந்து காப்பாத்திருக்க முடிஞ்சிருக்காது. அதை பத்தா யோசிச்சு பார்க்கவும் தான் மனைவி கிட்ட எது நடந்தாலும் சரி நீ ஆசைப்பட்ட விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லி வாழ்த்துறாரு. ஆனா மீன் நடந்துக்கிற விதம் பேசுற விதம்லாம் வச்சு பார்க்கும்போது ஜேவிக்கே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. தான் அப்பாவோட மரணத்துக்கு காரணம்னு இந்த மின்னுக்கும் சந்தேகம் இருக்குன்னு இப்ப கட் பண்ண சாங்க தான் காட்டுறாங்க. சேர்மனுக்கான இறுதி மரியாதை அவருக்கான ஃபினரல் தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் சாங் கிளம்பிட்டு இருக்கவும் மேனேஜர் வந்து மீட் பண்ணி எனக்கு இப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு, இன்னைக்கு நடக்க போற கடைசி காரியத்துக்கு எக்காரணத்தை கொண்டு சேர்மன் மனைவி வரக்கூடாதும், அப்படி வந்தா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறதா ஹீரோ சொன்னதா சொல்லவும் அதை கேட்ட சாங்க உண்மையா கஷ்டப்பட போறது யாருன்னு தெரியல, சேர்மனோட மனைவியா இல்லனா ஹீரோவான்னு தெரியலன்னு சொல்ல மேனேஜருக்கு அது எதுவும் புரியல. அப்படியே கட் பண்ணா சர்ச்சில் இருக்க சேர்மன் பாடியை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வராரு. அங்க இருக்கிற சேர்மனோட போட்டோவை பாக்குறாரு. ஆனா ஹீரோட கண்ணுக்கு அது சேர்மனா இல்ல ஜூனோட போட்டோ தான் தெரியவும் எந்த ஜூன் தன்னை மீட் பண்ண வரும்போது அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னாரோ அந்த ஜூனோட போட்டோக்கு முன்னாடி காலில் விழுறாரு. தப்பு பண்ணதெல்லாம் நான் தான், உன் வாழ்க்கை பாலா போனதுக்கு முக்கியமான காரணமே நான் தான். நான் பெத்த பசங்களை என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்சு நான் கவனமா இருந்திருக்கணும். நான் என் கம்பெனி சாய்ஸங்க தான் காப்பாத்தணும்னு நினைச்சேன், உன்னை காப்பாத்த மறந்துட்டு அது ஏன் தப்பு தான். அதனாலதான் என்னால உன்னை காப்பாத்த முடியல. ஒரு வியாபாரியா இந்த உலகத்தையே ஜெயிச்சேன், ஒரு சாதாரண அப்பாவா ஒரு மனுஷனா வாழ்க்கையில தோத்துட்டேன். கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பு கேட்கிறாரு. அதோட ஜூன் உன் ஆன்மா ஒரு விலை இங்க இருந்தா நான் சொல்ற விஷயம் இதுதான், இதுக்கப்புறம் உன் பாட்டியை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை, அவங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடதுன்னு சொல்ல அதுக்கு அடுத்த நாள் ஹீரோ அவர் தங்க வர இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அங்க பாட்டிமாவை கூட்டிட்டு வர்றாரு. இதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டியதில்லை, இங்கேயும் நிம்மதியா வாழலாம், உங்களுக்கு எதுவும் வேணும்னா இங்க ஆர்டர் பண்ணுங்க, எல்லாமே உங்களை தேடி வரேன்னு சொல்ல ஆனா பாட்டிமாவால இந்த இடத்துல இருக்க முடியல. மறுபடியும் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆக என் பேரை எங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தான் தடுத்து உங்க பேரை நான் இங்க இருக்கிறதா சொல்லவும் பாட்டிமாவோட முகத்தை வச்சு இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலனோ தான் சொந்த வீட்டுக்கு தான் போக விரும்புறாங்கன்னு தெரியும். ஹீரோ அவங்களை நல்லபடியா பாத்துக்கணும்னு முடிவெடுத்துட்டாரு. அதனால முதல் வேலையா அவங்களை பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு வாங்கி தரது, சுத்தி காட்டுறது, அவங்களை எவ்வளவு முடியுமோ சந்தோஷமா வச்சுக்க நினைக்கிறாரு. ஏன்னா இதுதான் தான் பாவத்துக்கு செய்யற பிராச்சித்தை நினைக்கிறாரு. அங்க இருந்து மறுபடியும் பாட்டிமா வீட்டுக்கு தான் வரவும் பாட்டிமா அங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி வச்சு அந்த வீட்டையே ஹீரோ மாத்திடுவாரு. ஹீரோ இந்த அளவு பாட்டிமாவுக்கு செஞ்சிருந்தாலும் கூட பாட்டிமாவுக்கு ஒரு சின்ன தாய்க்கா இருக்கு. ஹீரோ கிட்ட ஏதோ மாற்றத்தை நோட் பண்றாங்க. அதனால ஹீரோட கணத்தை பிடிச்சு நீ ரொம்பவே மாறிட்ட, உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா இருக்கவும் அப்பதான் காங்கிட்ட இருந்து போன் வருது. உடனே ஒரு ஹோட்டலுக்கு தான் வராரு. அதான் அவங்க அப்பா சேர்மனுக்கு ஒரு ஹோட்டல் பிடிச்சிருக்குமே அந்த ஹோட்டலுக்கு தான் வர. அங்க காங் தான் இருக்காங்க. காங் தான் ஹீரோவை கால் பண்ணி வர சொல்லியிருக்கவும் அங்க தனியா குடிச்சிட்டு தான் அப்பா சேர்மன் இறந்து போனதை பத்தி வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்பா நான் உங்க கூட பல நாள் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா அது எதுவுமே எனக்கு நடந்ததில்ல. அமெரிக்கால இருந்தா கொரியாக்கு ஏன் வந்தேன்னு தெரியுமா, உங்க கண்ணு முன்னாடி இருந்து வேலை பார்த்தாவது என்ன நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க, எப்படி உங்க மத்த 2 பசங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி என்னையும் பாத்துக்குவீங்க, என் மேல அக்கறையா இருப்பீங்க, உங்க அன்பு கிடைக்கும் தான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு தான் அப்பா இறந்து போனதை நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காவோ அதை ஹீரோவும் பாக்குறாரு. உன் அப்பா இறந்து போக இதே இடத்துல உன் கூட இருக்காருன்னு சொல்லுன்னு தோணுது, ஆனா அவரால் சொல்ல முடியாம துடிக்கவும் அப்படியே கட் பண்ண அதுக்கு அடுத்த நாள் காலையில சேர்மனோட வீட்டை தான் காட்டுறாங்க. சேர்மன் இறந்து போனாலும் அவரோட பாடி இன்னும் அடக்கம் பண்ணல. அவர் பாடி அடக்கம் பண்றதுக்கான அனுமதியை கொடுக்கவும் அதுல சேர்மன் மனைவிக்கு விருப்பம் இல்ல. தான் கணவர் சேர்மனோட மரணத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த பாடி அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அப்ப சியாங்கம் அதுக்கான உரிமை உங்களுக்கு இல்ல, என் அப்பாவோட ஆம்பளை பையனை என் அப்பாவோட உடம்ப தகனம் பண்றதுக்கான உரிமை எனக்கு தான் இருக்கிறதா சொல்ல அந்த இடத்துல சில வக்கீல வந்திருப்பாங்க. சேர்மனோட உயில படிக்க சேர்மன் அவருக்கு சொந்தமான சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவர் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் சரி பாதியா பிரிச்சு கொடுத்திருப்பாரு. அதுல காங்குக்கு அவங்க அம்மாவுக்கும் தேவையான ப்ராப்பர்ட்டியும் கிடைச்சிருக்கும். அந்த உயில படிச்சிட்டு இருக்கும் போது சில ஆபீசர்ஸ் வீட்டுக்கு வராங்க. சேர்மன் பண மோசடி பண்ணதாவும் அதுல உங்களுக்கு பங்கு இருக்கிறதா சொல்லி காங்கோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகவும் காங்க எவ்வளவு ட்ரை பண்ணா அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியல. அவங்க அங்க இருந்து கூட்டிட்டு போகவும் காங்க இதுக்கெல்லாம் காரணம் தன்னோட அக்காவை தான் இருக்குன்னு சொல்லிட்டு கோவமா வந்து ஜேவை பாத்துட்டு இருக்க. நீ என்ன எதுக்காக பாத்துட்டு இருக்க, என்ன பாக்குறது மூலமா அம்மா வெளியில வர போறாங்களா, நல்ல ஒரு வக்கீலா பாரு, ஒருவேளை பணம் எதுவும் இல்லனா உங்ககிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டியை வித்து நல்ல வக்கீலா பாருன்னு சொல்லவும் அதை கேட்ட காங் கோவப்பட்டு கத்தவும் உடனே சியாங்கம் நீ பேசுறது என் அக்கா முன்னாடி, இதுக்கப்புறம் சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு மிரட்ட அந்த டாக்டர் மீனி உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்காரு. இங்க இருக்கிற யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இல்லன்னு தெரியவும் நீங்க எல்லாருமே இந்த வீட்டுல ஒரு குடும்பமா இருக்கீங்க, இங்க நான் தான் வேண்டாத ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. தான் அம்மாவும் வெளியே எடுக்கிறதுக்கு லாயர் தேவை, அதுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட பாஸ்புக்கை தான் தேடிட்டு இருக்கவும் அவங்க அம்மாவோட பாஸ்புக் கிடைக்கல. அதனால வேற வழி இல்லாம சாங்கு கால் பண்றாங்க. தான் அம்மா பிரச்சனையில இருக்கிறதாவும் அவங்கள வெளியில கொண்டு வரணும்னு சொல்ல அதுக்கு சாங்கு காங் நீ அம்மாவை நினைச்சு கவலைப்படாத, ஒரு நல்ல வக்கீல பாக்குறதா சொல்லிட்டு காலை கட் பண்ணவும் காங் அடுத்து ஹீரோ தான் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ இந்த ஒரு காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்பதான் அந்த ரூமுக்கு யாருக்கும் தெரியாம சியாங் வரவும் அவனை பார்த்த உடனே காங் கத்த ஆரம்பிச்சிருவா. சியாங் உடனே காங்கோட வாயை பத்தி நான் சொல்றது அமைதியா கேள்வி அவனுக்கு உதவி பண்ண வந்ததா சொல்லிட்டு வாயிலிருந்து கையெடுக்கவும் மறுபடியும் நீ ஏமாத்த எதுவும் ட்ரை பண்றீங்களான்னு கேட்க சியாங் உடனே சுத்தி இருக்கிற ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் தங்கச்சிக்கிட்ட வந்து எனக்கு வேற வழி இல்ல, அதனாலதான் இப்படி நடிச்சிட்டு இருக்கேன், நான் சொல்றதை கேளு, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட அன்பா நடந்துகிட்டதுல பாசமா பேசினதுல எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நீ தான் என்
என் தங்கச்சி, நான் தான் உன் அண்ணன். உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. நம்மள சமாளிக்கிறதுக்காக நம்ம அக்கா அந்த டேவோட டீல் போட்டிருக்கா. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்தா அது உனக்கு தான் ஆபத்து. இந்த பை நிறைய பணம் இருக்கு, இதை எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போ. சரியான நேரத்துக்காக காத்துட்டு அது வரைக்கும் நான் ஜே கூட தான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் என் அக்கா என்ன முழுசா நம்புவா. அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே அவளோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. சாய்ஸங்க அவளுக்கு சொந்தமாயிடுச்சு. அவ இன்னைக்கு சேர்மன் ஆக போறதா சொல்ல இப்ப ஜேவை தான் காட்டுறாங்க. கம்பெனில இருக்க முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ், போர்டு டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு அவங்க எல்லாருக்கும் முன்னாடி சாய்ஸங் கம்பெனியோட சேர்மனாக அங்க சியாங்க வந்திருக்கா. தான் அக்கா சேர்மன் ஆனது சந்தோஷங்கிற மாதிரி அவங்களை கை தட்டி பாராட்டவும் இன்னொரு பக்கம் காங் இதுக்கப்புறம் இங்க இருந்தா தனக்கு தான் பிரச்சனை. சியாங் கொடுத்த பணத்தையும் அவங்க பொருளையும் எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டே கிளம்ப. அதுக்கு அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு வந்து பார்த்தா ஜெய் தான் இதுக்கப்புறம் சேர்மன் சொல்லி ஒரு பெரிய பேனரே வச்சிருப்பாங்க. அதுதான் காங் கோவத்தோட பாத்துட்டு இருக்கவும் அங்க மேனேஜர் வராரு. இந்த ஜெய் சேர்மன் ஆனதுல அவருக்கும் பெருசா விருப்பம் இல்ல. மிகப்பெரிய சதி நடத்தி யாருக்குமே தெரியாம நைட்டோட நைட்டா அவங்க அக்கா சேர்மன் ஆகிருக்காங்கன்னு சொல்லவும் அப்ப காங்கோ ஹீரோ எங்கன்னு கேட்டா மேனேஜர், நான் நேத்துல இருந்து பல தடவை அவனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண, அவனை கான்டாக்ட் பண்ண முடியல, எங்க போனான்னு தெரியலன்னு சொல்ல அப்பதான் கம்பெனில வேலை பார்க்குற ஆளுங்களா காங்க பார்த்துட்டு ஏதோ பேசிட்டு போறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. மேனேஜர் உடனே மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கவும் சேர்மன் மோசடி பண்ணதாவும் அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது காங்கோட அம்மா தானே நியூஸ்ல வந்திருக்கவும் எம்ப்ளாய்ஸ்ல அதை பத்தி தான் பேசிட்டு போயிட்டு இருக்கவும் மேனேஜரும் நான் உடனே சாங்க பாக்குறதா சொல்ல ஆனா காங் இப்ப அதுக்கான நேரம் இல்ல, நான் எப்படியாவது சீக்கிரமாவே என் அக்காவை தடுத்து நிறுத்தணும்னு சொல்ல இப்ப ஜேவை தான் காட்டுறாங்க. தான் கனவு லட்சியம் எல்லாமே அவங்க அப்பாவோட சேர்மன் பொசிஷன் தான். இப்ப அவங்க அப்பாவும் இல்ல, தனக்கு போட்டிய யாருமே இல்ல. அந்த சேர்மன் ரூமுக்கு வராங்க. அங்க இருக்கிற நேம் போர்டுல அவங்க பேர் இருக்கிறத பார்த்துட்டு நிம்மதியா சேர்மன் சீட்ல உட்காரவும் அப்பதான் அங்க காங் வராங்க. அவங்க அம்மாவை வெளியில கொண்டு வரதுக்காக தான் டீல் பேச வந்திருக்காங்க. என் அம்மாவை உள்ள தள்ளினது நீதான் தெரியும், அவங்கள வெளியில கொண்டு வா. அப்படி மட்டும் வெளியில கொண்டு வந்தா என்கிட்ட இருக்க சில முக்கியமான சாய்ஸங்களோட பங்குகளை நான் உனக்கே தரேன்னு சொல்லவும் அப்ப காங்கோ என்கிட்ட ஒரு ஆள் சொன்னாங்க, நீ உன் அம்மா மேல அன்பு வச்சிருக்க ஒரு அன்பான பொண்ணு தானே, அதை இப்ப உண்மைன்னு காட்டிட்டேன். காங்கோட பேர்ல இருக்க முக்கியமான பங்குகள் எல்லாத்தையும் அக்கா அவங்க பேர்ல எழுதி வாங்கிட்டு இதுக்கப்புறம் அம்மாவை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்க. அதோட நீயும் இன்னைக்கு ஒரு முக்கியமான செர்மனி இருக்கு. அந்த செர்மனில எல்லாருக்கும் முன்னாடி நான் அபிஷியலா சேர்மனா பதவி ஏத்துக்க போறேன். அங்க நீ இருக்கணும்னு சொல்ல அது காங்கோ எப்படி பார்த்தாலும் நீ தான் இதுக்கப்புறம் சேர்மன், நான் உங்ககிட்ட வேலை பார்க்கற சாதாரண ஆளு, உன் பேச்சை கேட்டுதானே ஆகணும்னு சொல்ல இப்ப அந்த பதவியேற்பு விழா செர்மனி நடந்துட்டு இருக்க ஜெய் தான் ஸ்பீச் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட சேர்மன் நான் தான். இந்த கம்பெனியை காப்பாத்துற பொறுப்பும் இதை முன்னேற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கு. அதுக்காக ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் டீம்னு ஒன்று உருவாக்க போறேன். அது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும். அந்த டீம் தான் இதுக்கப்புறம் மொத்த பிசினஸையும் பாத்துக்க போறதாவோ அந்த டீமோட ஹெட்டா ஹீரோட பேரை சொல்ல ஹீரோவும் அங்க வராரு. அவரை பார்த்த உடனே காங் மேனேஜர் ரெண்டு பேருமே அதிர்ச்சியாக அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஜெய் சேர்மனா பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அதாவது அந்த போர்ட் மீட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஜேவை மீட் பண்ணி ஒரு டீல் போட்டிருப்பாரு. நான் உன்னை பழிவாங்க நினைச்சதுக்கான காரணமே நீயும் உன் தம்பியும் பண்ண ஆக்சிடென்ட்டால என் ஃபுட்பால் கேரியரே போயிடுச்சு, அதுக்காக தான் பழிவாங்க விரும்பினேன். ஆனா இப்போ உன்னோட கையில தான் அதிகாரம் இருக்கு, நான் உன் கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லவும் ஆனா ஜெய் அதை மறுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் உதவி எனக்கு தேவைப்படாது, என்கிட்ட மொத்த சாய்ஸ் எங்க இருக்குன்னு சொல்ல அது கீரவும் உங்ககிட்ட மொத்த சாய்ஸ் எங்க இருந்தாலும் சரி அது மட்டும் உனக்கு போதாது. உன் தங்கச்சி காங்கிட்ட இன்னமும் இந்த கம்பெனியோட 30% பங்குகள் இருக்கு, அதால எப்ப வேணாலும் உனக்கு சிக்கல் வரலாம். உன் தங்கச்சி தான் என்னோட பார்ட்னரும் கூட. உன் தங்கச்சிக்கு நான் உதவி பண்ணதே உங்களை பழிவாங்க தான். ஆனா இதுக்கப்புறம் அவளுக்கு உதவி பண்ணி எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் உன் கூட சேர விரும்புறேன், அதுதான் உன் எதிர்காலத்துக்கு நல்லது. ஒருவேளை இந்த டீலை மட்டும் நீ ஒத்துக்கிட்டனா உன் தங்கச்சிட்ட இருக்க முக்கியமான பங்குகளை என்னால வாங்கி தர முடியும்னு சொல்ல அப்பதான் மின் கிட்ட இருந்து ஈரவுக்கு கால் வரவும் அந்த காலை காட்டி நான் நினைச்சா என்னால முடியும்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணி விட்டுருவாரு. அதோட ஜீவோ உன்னால அந்த பங்குகளை எப்படி வாங்க முடியும்னு கேட்டா அதுக்காக நம்ம சின்னதா கேம் விளையாண்டா போதும், உன் எதிரோட பலவீனத்தை பயன்படுத்திக்கணும். காங்கோட அம்மாவை போலீஸ்ல மாட்டி விட பிளான் பண்ணது, அது மூலமா காங்கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்குறது, இது எல்லாமே ஹீரோட பிளான் தான். இப்ப அந்த மீட்டிங்ல ஹீரோவை பார்த்து காங் அதிர்ச்சியில இருக்கும்போது காங்க சியாங்கோட மனைவியும் பாக்குறாங்க. சியாங்கோட மனைவியும் உங்க தங்கச்சி இப்ப பேர் அதிர்ச்சியில இருப்பான்னு சொல்ல சியாங்க ஹீரோ மேல கோவம் வர ஆனா இதை காட்டுறதுக்கு சரியான டைம் இல்லைன்னு சொல்லி அமைதியா இருக்கவும் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ அவர் பழைய ஆபீஸ் தான் வரவும் அப்ப கூடவே ஜேவோ இருப்பாங்க. அதோட ஹீரோட டீம் ஃபியூச்சர் பிசினஸ் டீம்னு பேரையே மாத்திடுவாங்க. இப்ப ரெண்டு பேரும் பிசினஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு காங் வராங்க. ஹீரோவை பார்த்து கோவமா எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்க ஹீரோ நான் என்ன பண்ணன்னு கேட்க அது காங்கோ என்ன பார்த்த உடனே குற்ற உணர்வுல மன்னிப்பு கேட்பேன்னு நினைச்சேன், ஏதாவது சொல்லி சமாளிப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன் கண்ணை பார்த்தாலும் ஒன்ன பார்த்தாலும் உனக்கு எந்த ஒரு குற்ற உணர்வு இருக்க மாதிரி தெரியல, எதுக்காக என்ன ஏமாத்தன? நீ என்கிட்ட என்ன சொன்ன? இந்த சாய்ஸ் எங்க காப்பாத்துவன்னு சொன்ன. இந்த சாய்ஸ் எங்க பாலிய போறதுக்கும் என் அப்பா இறந்து போனதுக்கு முக்கியமான காரணமே என் அக்கா தான். அவ கூட எப்படி உன்னால சேர முடிச்சுன்னு கேட்டா உங்க அப்பா இறந்து போனதுக்கான காரணம் உங்க அக்கா தான், உங்ககிட்ட எதுவும் ஆதாரம் இருக்கா? அப்படி ஆதாரம் இருந்தா மட்டும் தான் நீ பேசணும். அதோட இதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை இல்ல, உங்க டீம்ல இருக்க மத்த ஆளுங்களா நான் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டேன், இதுக்கப்புறம் நீங்களா அங்கதான் வேலை பார்க்கணும்னு சொல்ல ஹீரோட நடவடிக்கைலாம் பார்த்துட்டு காங்க அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியாக எதுவுமே பேச முடியாம இருக்க அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. காங்க அவங்க அக்கா ஜெய் கிட்ட அவங்க அம்மாவை ரிலீஸ் பண்றத பத்தி பேசும்போது ஜெய் ஒரு டைலாக் சொல்லிருப்பாங்களே, என்கிட்ட ஒரு ஆள் சொன்னாங்க நீ உன் அம்மா மேல அன்பு வச்சிருக்க ஒரு அன்பான பொண்ணுன்னு. அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரவும் ஹீரோ கிட்ட வந்து என் அம்மாவை அரெஸ்ட் பண்ணது, அது மூலமா என்கிட்ட இருக்க பங்குகளை எழுதி வாங்கினது, இதெல்லாம் உன்னோட திட்டமான்னு கேட்க ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. இது எல்லாமே என்னோட திட்டம் தான், ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நீ புத்திசாலித்தனமா இருந்திருக்கணும், உன் பங்குகளை நீயே பாதுகாப்பா வச்சிருந்திருக்கணும், தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப ஏன் மேல பழி போடாதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜெய் ஹீரோ ரெண்டு பேருமே கிளம்ப அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் காங் உங்க ரெண்டு பேருமே விட மாட்டேன், உங்க ரெண்டு பேரும் நான் பழி வாங்குவேன்னு சொல்ல அப்பதான் ஹீரோவும் ஜெய் கிட்ட இதுக்கப்புறம் எப்பவுமே நீங்க கவனமா தான் இருக்கணும், நீங்க தான் சாய்ஸோட புது சேர்மன் ஆனால மீடியாவோட கண்ணெல்லாம் உங்க மேலேயே இருக்கும், என்ன பண்றதா இருந்தாலும் கவனமா இருங்க
பாருங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த காங்க பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, அவ ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டான்னு சொல்லவும் அப்பதான் ஜெயவும் அந்த வேலைக்காரியா அவ பெத்த பொண்ணையும் பார்க்க எனக்கு சுத்தமா பிடிக்காது, அவங்கள பல வருஷமா என் வீட்டை விட்டு துரத்த நான் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன், ஆனா நீ கொடுத்த ஐடியாவால தான் அவங்க வீட்டை விட்டே போயிட்டாங்க, அதுக்காக நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கதா சொல்ல இப்ப கட் பண்ணா காங்கே மேனேஜர் தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வேற ஒரு மேனேஜிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டாங்க. அந்த இடத்துக்கு தான் வரவும் அது மெயின் ஆபீஸ்ல இல்ல, அது பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்க இடத்துல இருக்கு. அங்கதான் அவங்க பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர அந்த ஆபீஸ் ஃபுல்லா குப்பையா எலியா ஓடிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு அவங்களுக்கான ஆபீஸா மாத்துறாங்க. அப்ப காங்கு அங்க ஹேரோ டாட் கேம் இருக்கும், அதுல ஹீரோட போட்டோவை மாத்தி அதை குறி வச்சு அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என் விளையாட்டை மட்டும் பாரு, உன்னை என்ன நிலைமைக்கு ஆளாக்குறேன்னு பாருன்னு சொல்ல இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் தான் பொண்ணு, அதாவது ஜேவோட நம்பிக்கையை சம்பாரிச்சாகணும், அதுக்காக கம்பெனியில சில முக்கியமான டிசிஷன்ஸ் இருக்கிறது, அவங்களுக்கு யோசனை கொடுக்கறது ஜேவுக்கு ஒரு முக்கியமான ஆளா மாறிட்டு இருக்க. ஜேவும் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்தையுமே ஹீரோ கிட்டே கொடுக்க. அப்படிதான் ஒரு நாள் டே ஜேவா மீட் பண்ண வந்திருப்பாரு. ஜேவா அவரை பார்த்து நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்டா, டேவு நீ ஜாய்ஸோட சேர்மன் ஆகிருக்கே, அதை வாழ்த்துறதுக்காக தான் வந்ததா சொல்லிட்டு அதுக்காக ரொம்பவும் பழமையான விலை உயர்ந்த ஒரு செடி எடுத்து வந்து கொடுக்கவும் அங்கதான் ஹீரோவை மீட் பண்ண நம்ம மறுபடியும் மீட் பண்ண நினைச்சு பார்க்கலாம்னு சொல்ல டே பேசுறத பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்களும் ஹீரோவை மீட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்க நாங்க ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நீ ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான் கேள்விப்பட்டேன், ஆனா பரவாயில்ல நீ நல்லாவே வியாபாரம் பண்றேன்னு சொல்ல அது ஹீரோவும் நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு சொல்ல, அதாவது இலிவியாக்கு போகும்போது ஹீரோ டேவை மீட் பண்ணும்போது நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிருப்பாரு. அந்த விஷயத்தை தான் இப்ப ஞாபகப்படுத்தவும் இப்ப டே இங்க வந்தது ஒரு முக்கியமான பிசினஸ் டீலிங்காக தான். ஆனா அந்த டீல்ல இப்ப சேர்மனா இருக்க ஜேவுக்கு விருப்பம் இல்ல, அதோட ஜேவை பிளாக்மெயில் பண்ணி ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இந்த டே வாங்கி இருப்பார்ல, அந்த ப்ராஜெக்ட் எனக்கு திரும்பி வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப டேவு இன்டைரக்டா மிரட்டுறாரு, நீ இப்ப சேர்மன் ஆகிட்டு நான் ஒத்துக்கிறேன், ஆனா இதே இடத்துல ஒரு நாள் நிரந்தரமா இருக்க முடியுமான்னு கேட்க அப்ப ஜே அந்த ஜேர்ல கெத்தா உட்காந்து இது என்னோட இடம், இந்த இடத்தை என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாதுன்னு சொல்லவும் டேவா அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி ஜேவை பார்த்து இந்த சீட்ல நீ ஆசைப்பட்ட மாதிரி எப்பவுமே உட்காரன்னு சொல்லி நான் வாழ்த்துறதா சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமான்னு சொல்லி ஹீரோவை வெளியில கூட்டிட்டு வராரு. லிப்ட்ல போயிட்டு இருக்கும் போது அந்த ஜே ஒரு நாகப்பாம்பு மாறி அவளை எப்பவுமே நம்பாதன்னு சொல்லிட்டு தான் பக்கம் இழுக்க முடியுமான்னு ட்ரை பண்றாரு. அப்ப ஹீரோவும் அதாவது சேர்மனுக்கு இந்த டேவை பத்தின சில விஷயங்கள் தெரியும்ல, அதை பத்தி சொல்றாரு. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்க வருஷம் ஏதோ ஒரு மவுண்டனிங் நடந்து போறதா, அப்படி நடந்து போகும்போது கவனம் கால் ரொம்பவே வலிக்க போதுன்னு சொல்ல அதை கேட்டு டேவோட செக்ரட்டரி அதிர்ச்சியாக்குறாரு. என்னோட பழக்க வழக்கனோட விஷயங்களை பத்தி இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு டைரக்டா அது ஹீரோ கிட்டே கேட்கவும் அது ஹீரோவும் இந்த கம்பெனிக்கு வந்ததுல இருந்து 2 பேருக்கு நான் உதவி பண்ணிருக்கேன், மூணாவதா உங்களுக்கு உதவி பண்ண ரெடியா இருக்கதா சொல்லிட்டு அவர் விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்க டேவுக்கு ஹீரோவை பார்க்கவே இவன் சாதாரண ஆள் இல்லைன்னு மட்டும் தோண அப்பதான் ஹீரோவுக்கு சாங் அந்த மெசேஜ் வரவும் சாங்க வழக்கமா மீட் பண்ற ஹோட்டல்ல வந்து மீட் பண்றாரு. அங்க சாங்கோ இப்பதான் காங் மூலமா எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு, உங்க மனைவியை நீங்களே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க, பெத்த பொண்ணு கிட்ட இருந்து ஷேர்ஸையும் எழுதி வாங்கிருக்கீங்க, இதெல்லாம் எதுக்காக பண்றீங்கன்னு கேட்டா அதை ஹீரோவும் பை நிறைய பணத்தை கொடுத்து என் சேஃப் ஹவுஸ்ல இருக்க மொத்த பணம் தங்க எல்லாமே இதுல இருக்கு, இந்த பணத்தை வச்சுட்டு காங்க அவங்க அம்மா 2 பேரையும் அமெரிக்காவுக்கு அனுப்பு, அவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்ல சாங் முடியாதுன்னு சொல்றாரு. எனக்கு தெரியும் நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு, ஆனா அவங்க 2 பேரும் பொறுத்த வரைக்கும் உங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் நீங்க இறந்து போயிட்டீங்க, உங்க பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அப்ப எப்படி அவங்களை அமெரிக்கா அனுப்புறது, என்னால முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோவும் சொல்றாரு என் நிலைமையை புரிஞ்சுக்கோ, என் பொண்ணு பெத்த அப்பன் கூட பார்க்காம என்னையே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா, காங்காவோட அம்மாவை இங்க இருந்தா கண்டிப்பா என் பொண்ணு ஜேவால அவங்க உயிருக்கு ஆபத்து வரும், அவங்களை காப்பாத்துன்னு நினைச்சனா எப்படியாவது இங்க இருந்து அனுப்பிதான் ஆகணும், அப்படி ஒருவேளை உன்னால முடியலனா நானே கம்பெனில இருந்து தொல்லை கொடுத்து காங்க வெளியில அனுப்புவேன், இத மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு நான் சொல்றதை கேளு, இப்போதைக்கு என் மனைவி என் பொண்ணு எங்க இருக்காங்கன்னு கேட்க இப்ப காங்கே அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க. இந்த கொரியால பாத் ஹவுஸ்னு ஒண்ணு இருக்கும், வீடு இல்லாம அலையிற பல பேர் தங்குறதுக்கு அவங்க குளிக்கிறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்குவாங்க, அப்படிதான் அந்த இடத்துக்கு காங்கோ அவங்க அம்மாவும் வந்திருக்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அங்க வராரு. அவங்க கண்ணில் படாத மாதிரி தூரத்துல இருக்கவும் காங்கிட்ட அவங்க அம்மா உன் அக்காவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் நினைச்சிருந்தா என்ன ஜெயிலே வச்சிருக்கலாம், அப்ப எப்படி நான் சுலபமா வெளியில வந்தேன், அவகிட்ட நீ எதுவும் டீல் போட்டியான்னு கேட்கவும் அது காங்கோ நான் எந்த ஒரு டீலுமே போடல, உன்னை விடணும்னு சொன்னா அவங்க விட்டுட்டாங்க அவ்வளவுதான் சொல்லவும். ஆனா இந்த விஷயத்த அவங்க அம்மா நம்பல, அதோட உன் அப்பாவோட மரணத்தை பத்தி மின்னுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும்னு சொல்ல அது காங்கோ இதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம், உங்களுக்கு சாப்பிட எதுவும் நான் வாங்கிட்டு வரேன், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல காங்கங்கிறது போனதுக்கு அப்புறம் காங்கோட அம்மா நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ உங்களுக்கு பக்கத்துல வராரு, தான் மனைவியை பார்த்து வருத்தப்படுறாரு, தான் வீட்டுல மகாராணி மாதிரி இருந்தவ இப்படி இடம் இல்லாம இந்த இடத்துல வந்து படுத்திருக்கன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அவங்க பெட்ஷீட் ஒழுங்கா போத்திருக்க மாட்டாங்க, அதை போத்த வரும்போது அப்பதான் காங்க வரவும் தான் அம்மா கிட்ட யாரோ ஒரு ஆள் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்கன்னு அது ஹீரோவும் தெரியாம அவரோட முதுகிலையும் மிதிச்சு கத்தவும் இவங்க 2 பேருமே ஹீரோட முகத்தை பாத்திருக்க மாட்டாங்க. ஹீரோவும் அவங்க 2 பேரும் தன்னை பாத்திர கூடாதுன்னு வேகமா அங்க இருந்து ஓடுவாரு. காங்க அவங்க அம்மா கிட்ட யாரோ ஒருத்தவங்க பக்கத்துல வந்தான்னு சொல்ல அதை கேட்ட அவங்க அம்மாவும் பயப்படுறாங்க, இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்கேயும் தனியா போகாது, எங்க போறதா இருந்தாலும் சரி நீ நானும் ஒன்னாவே போவான்னு சொல்ல ரொம்ப நாள் அவங்களால இப்படியே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீடு எதுவும் வாடகை கிடைக்கும்னு பாக்குறாங்க. காங்கோட அம்மாவும் இந்த செயல் சுற்றில எல்லா வீடுமே அதிகமா வாடகை இருக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி வீடு பார்க்கணும்னு சொல்ல அப்ப காங்கோ அப்படிப்பட்ட இடம் எனக்கு ஒண்ணு தெரியும்னு சொல்லவும் இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரோட வீட்டுக்கு தான் வரவும் முதுகுலோட வராரு. அதான் காங் முதுகுலையும் அங்க மிதிச்சிருப்பாங்களே, பெத்த அப்பன் கூட பார்க்காம முதுகுலையும் மிதிச்சிட்டான்னு சொல்லிட்டு தான் பொண்ணு காங்க தான் திட்டிட்டே வீட்டுக்கு வரவும் அங்க வந்து பார்த்தா அவருக்கு அதிர்ச்சி, ஹீரோ இப்ப இந்த வீட்டுல இருக்காரு, அதுக்கு பக்கத்து வீட்லயே காங் கூடி வந்திருப்பாங்க. அதை பார்த்து ஷாக் ஆகவும் நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்டா என் வீட்டுல இருந்து பிளான் பண்ணி நீ தான் என்ன துரத்தின, என்கிட்ட கையில பணமும் இல்ல, அதனால தான் வீடு தேடி பார்த்தோம், இந்த ஏரியால தான் வீடு சீப்பா இருக்குன்னு சொன்னாங்க, அதுதான் நாங்க இங்கே வந்துட்டோம், இதுக்கப்புறம் பக்கத்துல தான் இருக்க போறேன், நீ தான் என் நெய்பர்னு சொல்ல இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.